எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. என்றென்றும் எங்களை வழிநடத்தும் அமரர் எஸ்.எஸ். வாசன் அவர்களுக்கு சமர்ப்பணம். இப்படி ஹீரோ மாதிரி ஓடுறானே இவன் தான் நம்ம. ஐயோ சாரிப்பா, ஃபார்வர்ட் ஃபார்வர்ட் ஃபார்வர்ட்ப்பா, ஃபார்வர்ட் ஃபார்வர்ட். இவன் தான் நம்ம ஹீரோ, பேர் சிவா. இவன் ஓடுறத பார்த்துட்டு ஏதோ இவன் ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு தங்கம் வாங்கி தர போகிறத தப்பாக நினச்சிடாதீங்க. ஓடுறது விட்டு ட்ரெயினை பிடிக்க. ஆல் நியூ யூத்ஃபுல் ஆனந்த விகடன். கொஞ்சம் படிக்க நிறைய இம்ப்ரெஸ். இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிங்களா இல்லை படிச்சு முடிச்சிங்களா? என்ன என்ன வேணும் உங்களுக்கு? வாட்ஸ் யூர் ப்ராப்ளம்? இல்லை, ஓடுற ட்ரெயினில் படிக்கிறது கண்ணுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் ஏதாவது பேசலாமே. இப்போ நான் உங்க கூட பேசணும், அவ்வளவுதானே? ஓகே. ஐ எம் சிவா. ஐ எம் சக்தி. அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? ஐ எம் an air hostess. Thai Airways. ஓ, இந்த ஏர் ஹோஸ்டர்ஸ்னா இந்த ஃப்ளைட்லலாம் சாக்லேட் கொடுப்பாங்களே அவங்க தானே? இங்கே என்ன விஷயமா? இங்க கோயம்புத்தூர்ல அக்கா வீடு, ஸோ அப்படியே வீக்கெண்ட். ஓ, ஓகே ஓகே ஓகே, வீக்கெண்ட். நீங்க என்ன பண்றீங்க? நான் வந்து இந்த வெயிட் நான் கெஸ் பண்ணவா? நீங்க மிலிட்டரியில இருக்கீங்க, கரெக்டா? எப்படிங்க இவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிச்சீங்க? தெரியும். உங்க ஹைட், யூனிஃபார்ம், பாடி லாங்குவேஜ், உங்க பேக். எனக்கு மிலிட்டரியில் சர்வீஸ் பண்ணுறவங்கள ரொம்ப பிடிக்கும். ரொம்ப தேங்க்ஸுங்க.
இவ்வளோ சீக்கிரம் என்ன பிடிக்கும்னு சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஹலோ ஹலோ, நான் ஜென்ரலாக தான் சொன்னேன். அதுலேயும் நல்லா இருக்கேன் இல்லைங்க. எனக்கு கூட ஏர் ஹோஸ்டர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன்? ஏன்னா ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப அழகாக லட்டா உங்களை மாதிரியே இருப்பாங்க. ஹலோ, அங்கே காற்று ரொம்ப அடிச்சது, அதான் இந்த பக்கம் வந்துட்டேன். அப்புறம் ஏதோ தொலைச்சிட்டு தேடுற மாதிரி தெரியுது. வாங்க அப்படியே காற்று வாங்குவோம். என்னங்க ஏர் ஹோஸ்டர்ஸுங்கிறீங்க, ஃப்ளைட்டில் போகிறேன்னு சொல்கிறீங்க, இங்கே வந்து நிற்கிறதுக்கு என்ன உங்களுக்கு? வாங்க, நாங்கள் தள்ளி விட போகிறோம். மியூசிக்லாம் கேட்பீங்க போல இருக்கு. உங்கள் பர்த்டே ஜான்வரி? Jan 24. நான் ஜூன் 30. கிங்ஃபிஷர் ஹெட்பேண்ட் 25 மினிட்ஸ் லேட்டாக போகிறான். எப்போவும் ஃப்ளைட்டு ஏர்போர்ட்னு இருக்கிறதுனால சவுண்டை வச்சு கண்டுபிடிச்சிருவேன் எந்த ஃப்ளைட்டுன்னு. தென் உங்கள் மிலிட்ரி லைஃப் எப்படி இருக்கு? உண்மையாக சொல்லணும்னா மிலிட்ரி லைஃப்பில் எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள். ஆனால் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம நாட்டுக்காக போராடுறோங்கிற அந்த சின்ன நினப்பு, அந்த ஃபீலிங், அதுதாங்க எங்களை வாழ வைக்குது. எக்ஸ்கியூஸ் மீ, என்னாச்சு? சரி விடுங்க. உங்கள் ஏர் ஹோஸ்டர்ஸ் வேலையை பற்றி சொல்லுங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமே. ஏர் ஹோஸ்டஸ்னா ரொம்ப பொறுமை வேணும். ஒவ்வொரு பேசஞ்சரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே நாங்கள் சகிச்சுக்கணும். அதில் கூட ஒரு விதமான சந்தோஷமும் திருப்தியும் இருக்கு. இன்னும் அப்புறம் எப்போ கல்யாணம்? உங்களை மாதிரி ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். ஏன்னா அவங்க தான் நம்ம நாட்டோட ரியல் ஹீரோஸ். பட் ஒன் கண்டிஷன், நிச்சயம் அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இருக்கவே கூடாது. யூனோ, இந்த ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க் பண்ணுறது, இந்த கெட்ட பழக்கம்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கும். ஹலோ ஹலோ ஏய், ட்ரெயினில் தம் அடிக்கூடாதுன்னு தெரியாது? ஃபேமிலி இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, லேடிஸ் கூட இருக்கிறாங்க. யோ, நாங்கெல்லாம் ஃப்ளைட்டில் தம் அடிப்போம், நீ நான் ட்ரெயினில் தம் அடிக்கிறத பற்றி பேசினுக்கிறேன். இங்கே பார்த்தீங்களாங்க, உங்கள் முன்னாடியே ஏர் ஹோஸ்டஸ் நீங்கள் உங்ககிட்டயே ஃப்ளைட்டில் தம் அடிப்பாரா? என்ன துபாயா? டேய், மேலே கை வைக்கிற எல்லாம் வச்சுக்காத. பார், ஆஸ் அ மிலிட்ரி மேன் நான் உனக்கு அட்வைஸ் பண்ணுறேன். சிகரெட் பிடிக்கிறதே தப்பு, அதுவும் ரன்னிங் ட்ரெயினில் தம் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா இதில் பாதிக்கப்படுறது நீங்கள் மட்டும் இல்லை, எங்களை மாதிரி சிகரெட் பிடிக்காதவங்க கூட. யூனோ, பாசிவ் ஸ்மோக்கர்ஸ். யா, போங்க, இனிமேலாவது தம் அடிக்காமல் இருங்க. போங்க போங்க கூட வந்துடக்கூடாது, ஆளாளுக்கு வந்துடுவானுங்களா அட்வைஸ் பண்ணுறதுக்கு. போங்க. ஐடனோ எப்படி தான் பிடிக்கிறாங்களோ. நம்ம இந்தியாவில் தாங்க இப்படி, ஃபாரின்லலாம் இப்படி இல்லை. ஆக்சுவலி இல்லை. வாங்க போகலாம். ஓகே ஓகே, நைஸ் மீட்டிங் யூ. நைஸ் மீட்டிங் யூ. அப்புறம் எப்போ மீட் பண்ணுவோம் அடுத்தது? நீங்கள் தான் இன்னும் 2 நாள்ல காஷ்மீர் போறீங்கல்ல? ஐயோ இல்லை, அது நோ ப்ராப்ளம். ஐ கேன் டாக் டு மை ஆஃபீஸர், எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம். நாளைக்கு நான் ஃப்ரீயாக இருக்கேனே, எப்போ மீட் பண்ணுவோம்? ஓகே, தாய் ஏர்வேஸ் நுங்கம்பாக்கம் பிரான்ச். ஓ, தாய் ஏர்வேஸ். ஓகே, போட் கிளப் பக்கத்தில் தான் வீடு. நான் வந்துடுறேன். ஓகே, நான் வந்துடுறேன். பை தென். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நான் எடுத்து வைக்கிறேனே. சரி. ஓகே ஓகே ஓகேங்க, தேங்க்ஸ். தேங்க்யூ. பை Bye. பை. குட் நைட். ஓகே, ஆட்டோ பார்த்து பத்திரம். டேய், நீ இங்கே இருக்கிறியா? நான் பிளாட்ஃபார்மாக போய் சாப்பாடு விற்கிற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். ஏன் மச்சான், ட்ரெயின் லேட்னா ஒரு ஃபோன் பண்ண மாட்டியா? அட்லீஸ்ட் ஒரு எஸ்எம்எஸ். பை சிவா. பை பாய். பை. டேய்,
யாருடா அந்த பாய்? டேய் மச்சி டேய் தம்மு தான் குறா 2 மணி நேரம் ஆகுது. இன்னும் நக்கலா? நான் இன்னமும் கேட்டுட்டு இருக்கிறேன், நீ சம்மந்தம் மேல தம் பத்த வச்சுட்டு இருக்கிற. யார் மச்சான்? ஃபிகர். டேய் இதெல்லாம் ஓவரா மச்சான். கோயம்புத்தூர்லேருந்து மெட்ராஸுக்கு 8 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள கோச்சே ரொம்ப அளவுக்கு பிட்டுகளை போட்டு போட்டு குப்பையாக்கி வச்சிருக்க போல. என்ன ஃப்ரீரை கட் பண்ணிட்டியா? என்ன இவ்வளோ லோக்கலாக பேசுகிற? லோக்கலா? அவ வந்து ஏர் கோஸ்ட்ரஸ் தான், பேர் சக்தி. மச்சான் ஏரோஸ்டஸா? இந்த ஃப்ளைட்ல எல்லாம் மீந்து போன ஃபாரின் சரக்கெல்லாம் பிளாக்ல வைப்பாங்க, அவளுக்கு தானே? சரக்கு கடைக்கு இன்ட்ரோ குடுறா. மச்சான் இன்ட்ரோ குடுறா. அதெல்லாம் உனக்கு ஒத்து வராது மாமா. She speak only English. ஏய் ஐ நோ இங்கிலீஷ். பாபா பிளாக் ஷீப் அவே நீ உள். உனக்கு தான் தெரியும்ல, நம்ம இந்த பொண்ணுங்க ஏரியாலாம் கொஞ்சம் வீக். நான் பாட்டுன்னு 7 எதுக்கு மாம்புன்னு ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருந்தேன். அவளா வந்து நீங்க மிலிட்டரி மேன் தானே அப்படின்னு சொன்னா. என்ன சொன்னாலும் நம்புறா மச்சி. தம் அடிக்க மாட்டேன்னு சொன்னா நம்புறா, தண்ணி அடிக்க மாட்டேன்னு சொன்னா நம்புறா. அதை விட மிலிட்டரி லைஃப் பத்தி சொல்லி ஓவர் எமோஷனல் ஆகி ஒரே ஃபீலிங். யூ நோ டுமாரோ டேட்டிங். பேர்ச்சம்பழமா? ஏன் மச்சி ஏன்? why? I don't know why. All the figures following my. Oh, I am real rich feeling, you are poor feeling. Hey. Oh my god. ட்ரீட் வைடா. Why? ஏரோஸ்டஸ்க்கே கொக்கி போட்டுக்கலாம், அதுக்கு தான். Oh my ட்ரீட் god. வைடா, No, ட்ரீட் no, வைடா, no, no, ட்ரீட் வைடா, no, ட்ரீட் no. வைடா. Okay, okay. Why back burning? Come. ஜேஸ் முட்டவே மாட்டுது. ஒன் நிமிட் மச்சான். என்னடா பண்ற? இதுக்கெல்லாம் சேர்த்து தானே காசு வாங்குறானுங்க. மச்சி. போடு போடு, தண்ணி இல்லாத நேரத்தில் உதவும். மச்சி கோக் பாட்டில். அது தப்பு. சாரி மச்சி. அங்கே பாரு அந்த போண்டாவா என்ன மினி பீரை வாங்கி வச்சுன்னு பாரியா சிங்கப்படுத்துறான். அவனை மண்டே போடுறான் விட்டேன். எப்படி நானெல்லாம் ஒரு குடிகாரவன் நினைச்சு கூட பார்க்கல. ஹலோ. ஏய் யாரு? என்ன பண்ற? டென்ஷனா இருக்கு, தண்ணி அடிச்சிட்டு இருக்க. டேய் நீ அடிக்கிறதுக்கு பேர் தண்ணினா, அப்ப நாங்க அடிக்கிறதுக்கு பேர்னா டென்ஷன். அசிங்கப்படுத்துறான் மச்சான் உன்னை. நீ எல்லாம் இந்த பீரை ஸ்கூலுக்கு போகும்போது வாட்டர் பேக்ல ஊத்தின்னு போய் குடிச்சாண்டா. நீ எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளு. உனக்கு தான் தெரியல, கண்ணு எதுவும் புகழ் பிடிக்காதுன்னு தெரியும்ல. சரி மச்சான், சரி சரி சரி. நான் லவ் ஃபெயிலியரா? எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? நாங்கெல்லாம் ஸ்மெல் பண்ற டாக ஃபேஸை பார்த்து கண்டுபிடிப்போம். சார் நான் ஒரு முஸ்லிம் பொண்ணை லவ் பண்றேன் சார். பிரியாணிக்கு ஆசைப்பட்டு லவ் பண்ணியிருப்பேன். அதுக்காக மட்டும் இல்லை சார், அந்த பொண்ணோட மனசு எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் எங்கள் 2 வீட்லேயும் மதம் மாதிரி கல்யாணம் பண்ணுறக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு என்னத்தான் கல்யாணம் பண்ணி தீருவேன்னு ஒத்த காலில் நிற்கிறா சார், ஒத்த காலில் நிற்கிறா. சரி சரி பாரு, இங்க பாரு, என் கண்ணை நல்லா பாரு. எதுக்கு சார்? எல்லாம் ஒரு காரணமாக தான். 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை. இது கமல் சொன்னது, பழசு. நாம் வாழணும்னா யாரை வேணாலும் எத்தனை பேர் வேணாலும் கொல்லலாம், தப்பே இல்லை. இது புதுசு, நம்ம தலை சொன்னது. நீ என்ன பண்ணுற? நம்ம தலை சொன்னதே நீ ஃபாலோ பண்ணு. ஏன்னா இருக்கிற ஒரு லைஃப்பை நீ நல்லா என்ஜாய் பண்ணும். அதுக்கு நடுவில் எவனாவது குறுக்க வந்தான்னு வச்சுக்கோ, போட்டு ஒரே வெட்டு. எப்படி? ஒரே வெட்டு. ஏய் ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. கிரேட் குரு. எஸ், டுடேஸ் மை டே. யூ ஆர் கிரேட் குரு. இது என்னோட வாழ்க்கை, என்னோட சந்தோஷம் தான் முக்கியம். நல்ல வேலைக்கு இருட்டான் தன்னோட வாழ்க்கையில டார்ச் அடிச்சீங்க. தேங்க்ஸ் குரு. ஆக்சுவலா நான் உங்களோட டச் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், லேண்ட்லைன் நம்பர் தான் கூட கொடுங்க. அட பாவீங்களா, என்னோட மினி பீரை காணோம். பாவி பசங்க சைட் டிஷ் அமுக்கிட்டானுங்களா? எச்ச சிகரெட்டிங் கூட எடுத்திருக்கானுங்க. குரு இப்படி பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டீங்களா குரு? உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் கரெக்டாக வருவேன்டா. குரு இஸ் கிரேட். எம்ஜிஆர் இல்லைங்க, நம்பியார் இல்லைங்க, நாங்கள் எல்லாம் நடுவுலங்க. புல்லடிக்க மாட்டோங்க, பீரடிக்க மாட்டோங்க. Biggest, latest Bollywood blockbuster only on Eros Now.